வணக்கம் நண்பர்களே, மாஸ்டரிங் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வீடியோ சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இது வீடியோ நம்பர் 47. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சம் ப்ராடக்ட் அப்படின்ற அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ஃபார்முலா மூலயமா ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ரெக்குவயர்மெண்ட்டை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். நேரத்தை கடத்தாமல் எக்ஸலுக்குள்ளே போயிட்டு இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, இந்த வீடியோக்காக நம்ம யூஸ் பண்ணுற எக்ஸல் ஃபைல் இதுதான். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா சம் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி காம்ப்ளிகேட்டட் ரெக்குவயர்மெண்ட்டை நம்ம சால்வ் பண்ணலான்னு பார்த்தோம். பட் சம் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி காம்ப்ளிகேட்டட் ரெக்குவயர்மெண்ட் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி சம் ப்ராடக்ட்டோட பேசிக் யூஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சம் ப்ராடக்ட்டோட பேசிக் யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 அரேயில் இருக்கிற வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணி அதோட டோட்டலை கொண்டு வந்து கொடுக்குறது தான் சம் ப்ராடக்ட்டோட வேலை. ஐடியலி பார்த்திங்கன்னா நம்ம சம் ப்ராடக்ட்டோட யூஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இதுதான் என்னோடய ஃபஸ்ட் அரே கமா இது என்னோடய செகண்ட் அரே அப்படின்னு கொடுத்துட்டேன்னா என்னோடய ஆன்சர் பாருங்கள், 67,15,000 வந்திருக்கு. பட் விச் இஸ் நத்திங் பட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஒரு காலம் வச்சுருக்கேன். இதோட டோட்டலும் பார்த்தீங்கன்னா விச் இஸ் கோயிங் டு பி த சேம் திங். ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னா, திஸ் இஸ் ஹவ் யுவர் பேசிக் சம் ப்ராடக்ட் ஒர்க்ஸ். ஸோ சம் ப்ராடக்டோட பேசிக் பர்பஸ் என்ன? மல்டிப்ளை ஈச் ஐட்டம் ஆஃப் 2 அரேஸ் and then add it and give it to you as a result. அதுதான் சம் ப்ராடக்ட் பண்ணுது. இது வந்து ஜென்ரல் யூசேஜ் ஆஃப் சம் ப்ராடக்ட். பட் சம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ஒரு காம்ப்ளிகேட்டட் கவுண்டிங் ரிக்குவயர்மெண்ட்டும் டோட்டலிங் ரிக்குவயர்மெண்ட்டும் நம்ம சால்வ் பண்ண முடியுமா சார்? அதுக்கு தான் சம் இஃப்ஸ் இருக்குது, கவுண்ட் இஃப்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சம் இஃப்ஸும் கவுண்ட் இஃப்ஸும் எந்த மாதிரி லாஜிக்ஸ் உங்களோட க்ரைட்டீரியாஸில் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர் லாஜிக் இன்வால்வ் ஆகிற ரிக்குவயர்மெண்ட்ஸை அதால் சால்வ் பண்ண முடியாது. அந்த மாதிரி கேசஸில் நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா, அந்த டி ஆவரேஜ், டி கவுண்ட்டு, டி சம் அப்படின்ற டேட்டா பேஸ் ஃபங்க்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். பட் என்ன பிரச்சனைனா, டேட்டா பேஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நான் க்ரைட்டீரியா ரேஞ்சுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஐ ஹேவ் டு ஸ்டார்ட் ரைட்டிங் த ஃபார்முலா. டேரெக்டாக ஒரு ஃபார்முலாவை எழுத முடியாது. பட் சம் ப்ராடக்ட் நாலேஜ் இருந்ததுன்னா நீங்கள் அந்த க்ரைட்டீரியா ரேஞ்செல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எழுதணும்னு அவசியம் கிடையாது. யூ கேன் ரைட் இட் டைரெக்ட்லி. ஸோ ஃபஸ்ட்டு இதில் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய இது விஷயம் என்னென்னா, அண்ட் ரிக்குவயர்மெண்ட், உங்களோட க்ரைட்டீரியாவில் அண்டு ரிக்குவயர்மெண்ட் வந்தால் சம் ப்ராடக்ட்டில் என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ன்ற சைனை யூஸ் பண்ணணும். ஆர் ரிக்குவயர்மெண்ட், உங்கள் க்ரைட்டீரியாஸ்க்கு நடுவில் ஆர் ரிக்குவயர்மெண்ட் வந்ததுன்னா ப்ளஸ்ன்ற சைனை யூஸ் பண்ணணும். சரி, இப்போது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். எனக்கு இங்கே இருக்கிற இந்த டிரான்சாக்ஷனில் எத்தனை டிரான்சாக்ஷன் ஈஸ்ட்டு சேர்ந்தது வெஸ்ட்டு சேர்ந்ததுன்னு தெரியணும். ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் புட் டுகெதர் எத்தனை டிரான்சாக்ஷன் அப்படின்னா எத்தனை தடவை இதில் ஈஸ்ட்டு வெஸ்ட்டு ரெண்டும் வருதுன்னு கவுண்ட் பண்ணணும். ஸோ கவுண்ட் இஃப்ஸால் இது பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னு காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா இது வந்து ஆர் லாஜிக். இப்போ நான் கவுண்ட் இஃப்ஸ் எழுதி இதுதான் என்னோடய ரேஞ்சு கமா என்னுடைய கண்டிஷன் வந்து ஈஸ்ட்டு, அதே மாதிரி சேம் ரேஞ்சில் எனக்கு நெக்ஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு. இப்போ நான் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்ட்ரு அடிச்சேன்னா வாட் ஐம் எக்ஸ்பெக்டிங் இஸ் டு கெட் 5. ஏன்னா சென்டரில் விட்டுட்டோன்னா மொத்தம் 6 டிரான்சாக்ஷனில் சென்டரில் விட்டுட்டோன்னா மொத்தம் 5 தான். பார்த்தீங்கன்னா ஐம் நாட் கெட்டிங் இட். ஸோ கவுண்ட் இஃப்ஸால் பண்ண முடியாது. ஏன்னா இந்த கேஸில் நமக்கு தேவை ஆர் லாஜிக், கவுண்டட் when it is either ஈஸ்ட் ஆர் வெஸ்ட். ஸோ அந்த கேஸில் தான் நம்ம சம் ப்ராடக்ட் தலைவர் வர்றார். ஸோ சம் ப்ராடக்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அரே இதுதான் என்னோட அரே. அதில் என்னோடய கண்டிஷன் என்ன? இட் ஷுட் பி ஈக்குவல் டு ஈஸ்ட்டு. இதுதான் ஃபஸ்ட்டு அரேயில் செக் பண்ண வேண்டிய கண்டிஷன். ப்ளஸ் ஏன்னா எனக்கு ஆர் லாஜிக். அதே தான் என்னோடய செகண்ட் அரேவும். அந்த அரேயில் என்னோடய கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு. ஸோ நான் என்ன சொல்கிறேன், இந்த அரேயில் ஈஸ்ட் இருந்ததுன்னா அதையும் எடுத்துக்கோ, இல்லைன்னா வெஸ்ட் இருந்தாலும் எடுத்துக்கோ. ப்ளஸ் ஆர், எய்தர் ஆர். இப்போ நான் என்டர் அடித்தேன்னா ஐல் கெட் தி ஆன்சர் 5. இது எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஹைண்ட் த சீன் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கண்டிஷன் செக் பண்ணும்போது நான் இப்போ செலக்ட் பண்ணி F9 ப்ரெஸ் பண்ணுறேன். கண்டிஷன் எங்கெல்லாம் மீட் ஆகுதோ அங்கெல்லாம் ட்ரூன்னு வந்திருக்கும், எங்கெல்லாம் மீட் ஆகலையோ அங்கெல்லாம் ஃபால்ஸ்னு வந்திருக்கு பாருங்கள். ஸோ நம்ம இந்த ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறதால அந்த ப்ளஸ் சைன் இருக்கிறதால இந்த ட்ரூவும் ஃபால்ஸும் 1 and 0வாக மாறி அந்த 1 0வும் ஆட் பண்ணிக்கும். ஸோ 1 இங்கே வந்து ட்ரூ, ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ட்ரூ விச் இஸ் 1, இங்கே வந்து ஃபால்ஸு 0. ஸோ 1 + 0 1. அப்போ அடுத்தது ஃபால்ஸு, இங்கே ட்ரூ. ஸோ 0 + 1 1. மூணாவது பார்த்திங்கன்னா ட்ரூ, இங்கே 1, இங்கே ஃபால்ஸு, 1 + 0 1. ஸோ இப்போ 3, இது வரைக்கும் 3 ஆச்சு. இங்கே பார்த்திங்கன்னா 4வது ஃபால்ஸு, இங்கேயும் 4வது ஃபால்ஸு, 0 + 0 0. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ரெண்டும் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் ட்ரைங் டு சி த ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ். இது ரெண்டையும் எடுத்துக்குது. அந்த 2
எடுத்துக்கிட்டு கடைசியாக அதோட டோட்டலை தான் கொடுத்துருக்கு, which is 5. இதுதான் பிஹைண்ட் த சீன் நமக்கு பின்னாடி நடக்கிறது. ஸோ ஒரு ஆர் பேஸ்டு கவுண்டிங் ரிக்குவயர்மெண்ட் வரும்போது கவுண்டிவ்ஸால் மேனேஜ் பண்ண முடியாது. நீங்கள் டேட்டா பேஸ் ஃபங்க்ஷன்ஸ் போக வேண்டாம்னு நினச்சிங்கன்னா சம் ப்ராடக்ட் மூலிமா ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம். பட் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், அந்த கண்டிஷன்ஸை எப்படி எழுதணும்னா அந்த அரேவில் என்ன க்ரைட்டீரியாவோ அதை மென்ஷன் பண்ணி அந்த 2 கண்டிஷன்ஸ்க்கு நடுவில் ஆர் லாஜிக்னா ப்ளஸ்ஸு, அண்ட் லாஜிக்னா ஸ்டாரு, இதுதான் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போது இதே மாதிரி நம்ம டோட்டல் பண்ணுறதுக்கும் பண்ண முடியுமா? சரி, இப்போ இந்த ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்டோட டோட்டல் யூனிட் சொல்லிட்டு எனக்கு பார்க்கணும் அப்படின்னா எப்படி நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஈக்குவல் டு சம் ப்ராடக்ட். அதே மாதிரி தான் இதே எக்ஸ்ப்ரெஷன் தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ இந்த அரேயில் நமக்கு என்ன செக் பண்ணணும்? ஈஸ்ட்டை செக் பண்ணணும். ப்ளஸ் அதே அரேயில் நம்மளோட கண்டிஷன் வெஸ்ட்டு. இந்த 2 கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு எந்த அரேயில் இருக்க வேல்யூஸ் ஆட் பண்ணணும்? யூனிட் சோல்டு. ஸோ அதை செப்பரேட் அரேவாக நம்ம கொடுக்குறோம். கமா போட்டு கொடுத்துருக்கேன் பாருங்கள். கண்டிஷன்ஸ்க்கு நடுவில் கமா வராது, ப்ளஸ் இல்லை ஸ்டார் தான் வரும். பட் டோட்டல் பண்ண போகிற வேல்யூஸ்க்கு மட்டும் கமா வந்து அதோட கொடுக்கணும். இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 550. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த சென்டரில் விட்டுட்டு மற்ற வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த 3 வேல்யூவும் இந்த 2 வேல்யூவும். ஸோ 200 + 250 450, 450 + 60 + 40 which is 550. சரி, இன்னும் காம்ப்ளிகேட்டடாக போகலாம். நான் இந்த அண்டு, ஆறு, சம்மு இது 3யுமே நம்ம ஒரே இதில் பண்ண முடியுமா? சம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி, அதாவது சம் இஃப்ஸு, கவுண்ட் இஃப்ஸு, இது எல்லாத்தையும் ஒரே இதில் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், எனக்கு ஜோன்ஸ் அண்ட் ஸ்மித் அவங்களோட டோட்டல் யூனிட் சோல்டு பார்க்கணும். பட் ஒன்லி ஃபார் த க்ளோஸ்டு ஸ்டேட்டஸ். இப்போ 2 காலம் கண்டிஷனில் வருது. அதில் அண்ட் லாஜிக் இருக்குது, ஆர் லாஜிக் இருக்குது. ஆர் லாஜிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரெப்பில் எய்தர் ஸ்மித்தாக இருக்கணும் இல்லை ஜோன்ஸாக இருக்கணும். அண்ட் லாஜிக் எங்கே வருது? ஸ்டேட்டஸில். ஏன்னா க்ளோஸ்டாக இருக்கிறத மட்டும்தான் எடுத்துக்கணும். சம் பண்ண போகிற காலம் யூனிட் சோல்டு. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு சம் ப்ராடக்ட். ஸோ ஆர் லாஜிக் இருக்கிறத தனி ப்ராக்கெட்டில் கொடுக்கணும். ஈக்குவல் டு ஸ்மித் ப்ளஸ் அதே அரேவை திருப்பி எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே நமக்கு தேவை செக் பண்ண வேண்டியது ஜோன்ஸு. டெக்ஸ்ட்ன்றதால டபுள் கோட்ஸ்குள்ளே போடுறோம். ஸோ இப்போ ஆர் லாஜிக் முடிஞ்சிருச்சு, அந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். அண்ட் லாஜிக்காக ஸ்டார் யூஸ் பண்ணுறோம். ஸ்டேட்டஸில் என்னவாக இருக்கணும்? இட் ஷுட் பி க்ளோஸ்டு. ரைட், இப்போது கண்டிஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆர் லாஜிக் இருக்க தனியாக போட்டிருக்கோம், அண்டை வந்து தனியாக கொடுத்துருக்கோம். சரி, இப்போ ஆட் பண்ண வேண்டிய காலம். ஸோ கமா ஆட் பண்ண வேண்டிய காலம் இருந்ததுன்னா கமா போடணும். இல்லை இப்படியே போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோன்னா கவுண்ட்டு மட்டும் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை ட்ரான்சாக்ஷன் இருக்குதுன்னு காட்டுது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்மித்து, ஸோ ஸ்மித்தும் ஜோன்ஸோடது 3 ட்ரான்சாக்ஷன் தான் இருக்குது. இப்போ எனக்கு இந்த கவுண்ட் வேண்டாம், எனக்கு வந்துட்டு டோட்டல் வேணும், இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற ஒரு பர்டிகுலர் காலமோட டோட்டல் வேணும்னா அதை தான் நம்ம லாஸ்ட் அரேவாக கொடுப்போம். கமா கொடுத்துட்டு அந்த எந்த காலமோட டோட்டலோ அந்த காலமை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஐ காட் 460. அந்த 3 காலம், ஸோ 150 + 250 is 400, 400 + 60 is 460. அதுதான் நம்ம இங்கே ஆன்சராக பார்க்குறோம். ரைட், ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறது இந்த சம் ப்ராடக்ட்ன்றது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் ஃபார்முலா. இதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணோன்னா கவுண்டிவ்ஸாலையும் சம்மிவ்ஸாலையும் பண்ண முடியாத ஆர் லாஜிக் க்ரைட்டீரியாஸ் இருக்கிற ரிக்குவயர்மெண்ட்டை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 2 சிம்பிள். ப்ளஸ்னா ஆர் லாஜிக், ஸ்டார்னா அண்ட் லாஜிக். ஒவ்வொரு லாஜிக்கையும் செப்பரேட்டாக அதோட ப்ராக்கெட்ஸில் கொடுத்துடணும். ஒர்க்கிங் பிஹைண்ட் த லாஜிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் விச் பிகம்ஸ் 1 and 0. அதுதான் பிஹைண்ட் த சீன் நடக்கிற ட்ரிக்கு, இந்த கான்செப்டை ஒர்க் பண்ண வைக்கிற விஷயம். ரைட், ஸோ இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் இன்புட்டோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிஹரன்.